வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த உபாகம புத்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இதில் சர்டன் லாஸ் இருக்குது. இந்த லாவை தான் ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயும் அடித்தாங்க. எல்லாமே பேஸ் லா வேதத்தில் தான் எடுத்திருந்தது. ஸோ அதை நல்லா கவனித்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் மாடர்ன் லாஸ் எல்லாம் அதில் மேக்கப் பண்ணி வந்தது தான். இப்போ கூட நிறைய லாஸ் பைபிளில் இருந்தது மாதிரி இருக்கும். நேற்று கழுதையை பற்றி படித்தோம். இந்த கழுதையை பிறனுடைய கழுதைகளை கொண்டு போய் அவங்ககிட்ட எப்படி பத்திரமா சேர்க்கறது அப்படின்ட்டு கொடுத்து படித்தோம். அடுத்தது இன்னொரு வசனம் படிப்போம். 4வது வசனம், 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன் சகோதரருடைய கழுதையாவது மாடானது வழியிலே விழுந்து கடந்தால், அது வழி தப்பி போனால், இது விழுந்து கிடந்தால், அதால் முடியல, கை ஒடிஞ்சிச்சு, கால் ஒடிஞ்சிச்சு, ஏதாவது ஒன்று போய் விழுந்து கிடந்ததை கண்டாயாக காணாதவன் போல விட்டு போகாமல். இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்களை, நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். ஒருத்தனுடைய சாமான் இருந்துச்சுன்னா அப்படி கண்டுக்காத மாதிரி போயிடுறது. காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. அவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவனுக்கு போய் உதவி செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இன்னொரு சட்டம் வருது. எப்படின்னா, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் தேவநாய கர்த்தருடைய பார்வை காட்டுவோம். ஏன் இந்த லா வந்ததுன்னா, இது பாவம் செய்கிறதுக்கு இது ஒரு வசதியான, ஆண்கள் பெண்கள் இணைந்து பாவம் செய்கிறதுக்கு இது ஒரு வசதியான டூல். ஸோ ஆகவே அந்த ட்ரெஸ்ஸை போடாதுன்றாரு. அடுத்தது நம்ம எல்லா விஷயத்துலேயும் நம்ம புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடோட இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இது இன்னும் இந்த காலத்தில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, எஸ் பண்ணலாம். தட் இஸ், ஸ்திரீகளுடைய புருஷர்கள் தரிக்கிறாகாது, புருஷர்களுடைய ஸ்திரீகள் தரிக்கிறாகாது. எஸ், அப்ளை பண்ணலாம். யோசனை பண்ணி முடிவு எடுக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.